ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன லக்கி த சூப்பர் ஸ்டார் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் வந்து எந்த வேலைக்குமே போகாம அவரோட அக்கா வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவங்க அக்கா பொண்ணுக்கு மூளையில கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கு. அதனால அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டியை அந்த பொண்ணுக்கு பிரசன்ட் பண்றாரு. அவங்க எல்லாருமே அந்த நாய்க்குட்டியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரத அவங்க பார்த்து ரசிக்கவும் செய்றாங்க. ஒரு நாள் அந்த நாய வந்து சில அரசியல்வாதிய வந்து கடத்திர்றாங்க. கடைசியில ஜிவி பிரகாஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த நாய திருப்பி அந்த பொண்ணுட்ட குடுத்தாங்களா இல்லையா? இதுக்கு நடுவுல இவங்க எவ்வளோ ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணாங்க. கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் உதய் மகேஷ் வந்து ஒரு காமெடி படத்த எப்படி கொண்டு போணுமோ, அத ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்துல காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாரியே இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஜிவி பிரகாஷும், அனுஷ்ரா ராஜனும் பண்ற அந்த காமெடி காட்சிலாம் ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த வெள்ள வர மாரி ஒரு காட்சி இருக்கும். அதுல அந்த டாக் வந்து தண்ணிக்கு அடியில போய் அதோட குட்டிய தூக்கிட்டு வர மாரி காட்சி இருக்கும். அது உண்மையிலேயே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே மாரி கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த டாகுக்காண்டி நம்ம ஜிவி பிரகாஷ் ஸ்விம்மிங் பூல்ல குதிப்பாரு. அந்த காட்சிய ஃபிளாஷ்பேக் மாரி வச்சு சில காட்சிலாம் வச்சு சூப்பரா காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு காமெடி டிராமானால பாட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஓரளவுக்கு சாஃப்ட்டா தான் போட்டிருக்காங்க. படத்துல டைரக்டர் உதய் மகேஷ் வந்து சொசைட்டிக்கு ஏத்த மாரி சில கருத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம நாய என்னதான் தெருநாயி அப்படின்னு நெனச்சாலும், அந்த தெருநாய் தான் நமக்கு கடைசியில உதவி பண்ணும் அப்படின்னு சில காட்சி வச்சிருப்பாரு. அதே மாரி நம்ம மனுஷங்கள கூட நம்புறதுக்கு டைம் ஆகும். ஆனா விலங்குகள நம்புறதுக்கு நமக்கு டைமே ஆகாது. அப்படின்னு சொல்ற அந்த காட்சிலாம் ஓரளவுக்கு நல்லாவே டைரக்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி சமூகத்துல சில தாழ்த்தப்பட்ட மக்கள எப்படி பார்க்கணும், அவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான் சொல்ற அந்த கருத்தா இருக்கட்டும், அரசியல்வாதிகள் என்னதான் பெரிய உயரத்துக்கு போனாலும், அவங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு. அவங்க வந்து மக்கள வந்து அடிமையா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த கருத்தும் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. படத்துல டைரக்டர் வந்து அந்த டாக் எல்லாத்துக்குமே முக்கியமான கேரக்டர் வாய்ஸ் குடுத்திருக்காரு. அதுல முக்கியமானவங்கள பார்த்தோம்னா, தம்பி ராமையா, மொட்ட ராஜேந்திரன், கோவை சரளா இவங்க 3 பேருமே அந்த டாக் வாய்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா கோவை சரளா பண்ற அந்த காமெடி வாய்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அது போக கடைசி டிக்டாக் ஃபேமஸான ஜிபி முத்துவையும் வச்சு ஒரு வாய்ஸ் மாரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு பார்க்கறக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல காமெடி, அந்த பொலிட்டிக்கல் காட்சி அது எல்லாமே ஓரளவுக்கு டைரக்டர் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து கதைய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கணும். எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்ல அந்த டாக் காணாம போற மாரி காமிச்சிருப்பாங்க. அத நல்லா காமிச்சிருந்தாலும், தேவையில்லாத பாலிடிக்ஸ் காட்சி, அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்து தேவையில்லாத ஃபைட்டு, அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுல ரொமான்ஸும் தேவையில்லாததா இருக்கும். இதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து ஒரு நல்ல காமெடி டிராமாவா அமைஞ்சிருக்கும். அத நம்ம டைரக்டர் கோட்ட விட்டாரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 5.5 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.